Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது functions of several variableல total derivative. Sum என்னன்னு பார்த்தீங்கன்னா, if u is equal to x squared plus y squared plus z squared and x is equal to e power t, y is equal to e power t sin t, z is equal to e power t cos t. Then find du by dt. Then find du by dt without actual substitution. Without actual substitution check. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க sum. Okay. Solution. ஸோ நமக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமோ அதை எழுதிக்கலாம். du by dt. இதுக்கு ஃபார்முலா நமக்கு எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். u is a function of, நம்ம 2 வேரியபிளில் படித்தோம், இங்கே 3 வேரியபிள் இருக்குது. நம்ம படிக்கும்போது u is a function of x, yன்னு இருந்தது. and both x and y is a function of tன்னு இருக்கும். அப்போ du by dtக்கு என்னன்னு எழுதுவோம், dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt. அதே மாதிரி ப்ளஸ் கூட இன்னொரு ஃபங்க்ஷன் z இருக்குது, இன்னொரு வேரியபிள். அதில் வேரியபிள் x, yன்னு இருந்தது, இங்கே வேரியபிள் zட்டும் இருக்குது. அப்போ u is a function of வேரியபிள் x, y, z. அப்போது நமக்கு 3 டைம் எழுத போகிறோம். du by dt is equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u by dou z into dz by dt. இதுதான் நம்மளோட ஃபார்முலா du by dt. இப்போ இதில் பாருங்கள் x, y, z இருக்குது. அதுலேருந்து dx by dt, dy by dt, dz by dtயை ஃபைன் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி யூவிலேருந்து dou u by dou x அதெல்லாம் எழுதிட்டு நம்ம இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம u எழுதிக்கலாம். u is equal to x square plus y square plus z square. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், இதிலேருந்து dou u by dou x போட்டிங்கன்னா 2x with respect to x பண்ணுறோம் பார்ஷியலி, அப்போ மீதி எல்லாம் 0 கான்ஸ்டன்ட் ஆகிடும் yயும் zட்டும். அதே மாதிரி dou u by dou y போட்டோன்னா 2y, x 0, z 0, y ஸ்கொயர்ட் அப்போனா 2y. சேம் திங் dou u by dou z போட்டோன்னா 2z வந்துடும், மீதி எல்லாம் 0 ஆகிடும். அடுத்தது x is equal to e power tன்னு இருக்குது. அப்போ இதில் dx by dt போட்டோன்னா e power tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power t தான் வரும், நமக்கு தெரியும். அடுத்தது y is equal to e power t into sin t, அதாவது uv ஃபார்முலா இருக்குது இங்கே uv. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், d of uv is equal to vu dash plus uv dash, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. இதை அப்ளை பண்ணால் dy by dt is equal to v sin t into u e power t plus u e power t into v dash sin t பண்ணா cos t. Same thing z is equal to e power t cos t. So dz by dt பண்ணோன்னா அதே மாதிரி uv ஃபார்முலா v u dash e power t பண்ணா e power t plus u dash e power t into cos t பண்ணா minus sin t. அப்போ dz by dt நமக்கு என்ன வந்திருக்கு, e power t cos t minus e power t into sin t.
இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் கொண்டு போயிட்டு நம்ம du/dtயில் கொண்டு போய் போட வேண்டியது தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். du/dt is equal to ∂u/∂x 2xன்னு வந்தது இன்ட்டு dx/dt e power t ப்ளஸ் ∂u/∂y 2y dy/dt ரெண்டு டேர்மாக இருக்குது, அதனால் நான் ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன். அதாவது e power t sin t ப்ளஸ் e power t cos t ப்ளஸ் ∂u/∂z 2z வந்தது. அதே மாதிரி இங்கே e power t cos t minus e power t sin t. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா du/dt is equal to, இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 காமனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இப்போது, சரி ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2x e power t ப்ளஸ் 2y e power t sin t ப்ளஸ் 2y e power t cos t ப்ளஸ் 2z e power t cos t minus 2z e power t sin t. இப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, e power t, ஒய்க்கு பதிலாக e power t sin t அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. ஸோ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது எல்லாத்துலேயும் நமக்கு பாருங்கள் 2வும் e power tயும் காமனாக இருக்குது. 2 e power t 2 e power t எல்லாத்துலேயும் அது காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 e power tயை நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ மீதி என்ன இருக்குது, இதில் எக்ஸுன்னு இருக்குது. அந்த எக்ஸுக்கு பதிலாக, சரி நான் அப்படியே எழுதிக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 2வை எடுத்துட்டோம், ஸோ y மட்டும்தான் இருக்கும். y sin t ப்ளஸ் அடுத்த டேர்மில் y cos t ப்ளஸ் z cos t மைனஸ் z sin tன்னு இருக்குது. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 2 e power t, எக்ஸுக்கு பதிலாக e power t ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக e power t இன்ட்டு sin t இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு sin t இருக்குது, ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக அதே மாதிரி e power t இன்ட்டு sin t இருக்குது, அதுக்கப்புறம் cos t இருக்குது, ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக e power t இன்ட்டு cos tன்னு இருக்குது, இன்ட்டு இன்னொரு cos t இருக்குது, மைனஸ் அகெயின் இசட்டுக்கு பதிலாக e power t cos t இன்ட்டு sin t. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டேர்ம்ஸ். ஸோ du/dt is equal to 2 e power t வெளியில் காமனாக இருக்குது. ஸோ உள்ளே நமக்கு என்ன இருக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா, e power t ப்ளஸ் e power t இன்ட்டு sin t இன்ட்டு sin t sin square t ப்ளஸ் e power t இன்ட்டு sin t cos t ப்ளஸ் e power t இன்ட்டு cos t இன்ட்டு cos t cos square t minus e power t into sin t cos t. இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் ஒரே டேர்ம் தான், ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 e power t ஆல்ரெடி உள்ளே இருக்குது, ப்ளஸ் அடுத்தது செகண்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் பாருங்கள், e power t ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை உள்ளே காமனாக எடுத்துட்டா மீதி இருக்கிறது sin square t ப்ளஸ் cos square t. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 e power t ஆல்ரெடி நமக்கு வெளியில் இருக்குது, உள்ளே வந்து e power t ப்ளஸ் e power t இன்ட்டு 1
சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒன்றுன்னு தெரியும், அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்டு 1 போட்டாலும் அதே e பவர் 2t தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2e பவர் t இன்ட்டு e பவர் t ப்ளஸ் e பவர் t போட்டிங்கன்னா 2e பவர் t. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4 e பவர் t இன்ட்டு e பவர் t e பவர் 2t. ஸோ du பை dt நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 4e பவர் 2tன்னு வந்திருக்கு. அப்புறம் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் du பை dt வித்தவுட் ஆக்சுவல் சப்ஸ்டிடியூஷன் செக். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் கரெக்டானு நம்ம செக் பண்ண போகிறோம். செக்கிங். நம்மளுக்கு ஃபைனலாக செக் பண்ண சொன்னாங்க. இப்போ செக்கிங்கில் நம்மளுக்கு சம் என்ன கொடுத்துருந்தாங்க, u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்க, இ பவர் டி, ஒய்க்கு பதிலாக இ பவர் டி சைன் டி, இசட்டுக்கு பதிலாக இ பவர் டி காஸ் டி, இதை தானே கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக அங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை போடுறேன், த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இ பவர் டி சைன் டி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக இ பவர் டி காஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ அப்ளை பண்ணனா ஸ்கொயர் பண்ணால் இ பவர் 2t ஆகிடும். ப்ளஸ் அதே மாதிரி இ பவர் 2t இன்ட்டு சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் இ பவர் 2t இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2t ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் இ பவர் 2t காமனாக இருக்குது, இல்லை மூணுத்துலேயுமே அது காமனாக தான் இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்லேயும் இ பவர் 2t காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடுறேன். ஸோ உள்ளே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டின்னு இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2t இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2e பவர் 2t. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, u இஸ் ஈக்குவல் டு 2e பவர் 2tன்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன ஆன்சர் வந்தது, நமக்கு du பை dt தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ண சொன்னாங்க, வந்த ஆன்சர் கரெக்டானு. அப்போது u ஈக்குவல் டு 2e பவர் 2tன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ du பை dt இஸ் ஈக்குவல் டு 2 கான்ஸ்டன்ட்டு e பவர் எக்ஸை பண்ணால் e பவர் எக்ஸ்ன்னு தெரியும், அதாவது e பவர் 2t. 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2 இன்ட்டு tன்னு வரும், அதாவது 2ன்னு வரும். d ஆஃப் 2tயை தனியாக பண்ணோன்னா 2. ஸோ du பை dt இஸ் ஈக்குவல் டு 4e பவர் 2t. இதுதான் நம்மளுக்கு வந்து அங்கேயும் வந்தது. ஸோ நம்மளது வந்து செக்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.